வெல்கம் டு ஜரீனாஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி மொச்சையும் சௌச்சௌ சேர்த்து குழம்பு செய்யணும். அதுக்கு நான் முதல்ல வந்து சௌச்சௌ மஞ்சள், கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் வதக்கி எண்ணெயில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சம் வெந்தயம், வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மொச்சையும் அது கூட சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், திருப்பியும் மிளகாத்தூள் அதில் சேர்த்துட்டு அப்புறம் அரைச்சி வச்ச கொஞ்சம் வெங்காயம், தக்காளி கொஞ்சம் அரைச்சி வச்சேன், ஒரு 3 தக்காளி, அதையும் வந்து இதோடு நல்லா சேர்த்து வேக வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு, மொச்சை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னாக்கா இதில் வந்து வேக வச்சோம் இல்லையா, இந்த சௌச்சௌ வதக்கி கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து பாதி வெந்துருச்சு இது. இப்போ இதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபுல்லாகவே நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம ரெண்டும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணோம்னாக்கா என்ன ஆகுனாக்கா இந்த சௌச்சௌ வந்து ஃபுல்லாகவே தண்ணி ஆகிடும். சரிங்களா? அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு, மஞ்சள், மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இதோடு இதை சேர்த்துக்கலாம். பாருங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சரிங்களா? கொஞ்சம் தண்ணி விடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம், ரொம்ப திக்காக இருக்குது. கொஞ்சம் ஏன்னா பாதி தான் வந்து இது வெந்திருக்கு சௌச்சௌ. இன்னும் கொஞ்சம் வந்து வேக விடலாம். அதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணலாம். அதில் இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 10 minutes, ஒரு 5 seconds வேகட்டும். பாருங்கள், நல்லா சௌச்சௌ வந்து பாதி வெந்துருந்துச்சு இல்லையா, இப்போ இந்த இதோடு சேர்த்து மொச்சையோடு சேர்த்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு. இப்போ இதில் புளி தண்ணி ஊற்றிடலாம். சும்மா சின்ன கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், மொச்சை சௌச்சௌ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.